ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். இன்றைக்கும் ஏசப்பா நாம் அவருடைய பிள்ளைகளாகி நம்ம ஒவ்வொருவருக்கும் கொடுக்கிறது நல்ல வார்த்தை. நீதிமொழிகளின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 24வது வசனம். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும், நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். ஆமீன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உங்களுக்கு நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படும் ஏசப்பா சொல்கிறாங்க. ஆமீன். இந்த வார்த்தை அப்படியே இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. நான் விரும்புகிற காரியத்தை ஏசப்பா இன்னைக்கு செய்வாங்களா? ஒருவேளை நான் விரும்புகிற காரியம்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்குற வார்த்தை, நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு என்ன செய்யுமா? கொடுக்கப்படுமா. அதே துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். சிலர் பாருவாங்க, பயந்துகிட்டே இருப்பாங்க. அந்த பயப்படுகிற காரியம் கட்டாயம் வந்துடும். துன்மார்க்கர் தான் பயப்படுவாங்க, நீதிமான்கள் என்றைக்குமே பயப்பட மாட்டாங்க. அதனால் இன்றைக்கு எந்த ஒரு காரியத்தை குறித்து ஒரு பயத்தோடு இருப்பீங்களா, இன்றைக்கு அந்த பயத்தெல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருடைய சமூகத்தில், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதை குறித்துமே பயம் வரவே கூடாது. அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, பயப்படுகிற காரியம் உங்களுக்கு வந்து நேரிடும். அதனால் பயப்படாதீங்க. ஆமீன். ஆகவே இந்த வேளையிலும் அடுத்து நீங்கள் நீதிமான் விரும்புகிற காரியம் உனக்கு கொடுக்கப்படுமா. இன்றைக்கு நீங்கள் விரும்புகிற காரியம் உங்களுக்கு கொடுக்கப்படணும். ஆனால் யார் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படுமா? நீதிமான்கள் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படுமா. அப்போது நம் வேதத்தில் பார்த்தோன்னா நிறைய நீதிமான்களுக்குரிய காரியங்களை நாம் பார்க்கிறோன்னா, இன்றைக்கு நாம் விசேஷமாய் பார்க்கக்கூடிய வார்த்தை 1 கொரிந்தியர் 6:16 நீங்கள் சொல்லப்பட்டதுக்கு பாருங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்களா எனும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்தாவினாலும் அவருடைய இரத்தத்தினாலும் நீதிமான்களாக்க கழுவப்பட்டு பாவங்களற கழுவி சுத்திகரிக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள் தான் நீதிமான்கள் என்று பார்க்கிறோம். ஆமீன். இன்றைக்கும் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த குணங்கள் உங்களுக்கு இருந்தால், அவருடைய நாமத்தை விசுவாசித்து அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு ஒரு நீதிமான்களாய் ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை இன்றைக்கு நீங்கள் வாழ்ந்து கொண்டிருப்பீங்கன்னா, இந்த நாள் சொல்லப்படுகிற வார்த்தை உங்களுக்கு தான். இந்த வார்த்தையை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றுவார். நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். சீக்கிரமே நீங்கள் விரும்புகிற காரியத்தில் ஒரு ஆசீர்வாதத்தை அவர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஆகவே இந்த வார்த்தையின்படி என்ன செய்யுங்க, நீங்கள் உங்களை அவருடைய இரத்தத்தினால் பாவமர கழுவி சுத்திக்கிறீங்க. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறார் பாருங்க, சங்கீதம் 73:13, நான் விருதாவாகவே என் இருதயத்தை சுத்தம் பண்ணி குற்றம் இல்லாமையிலே என் கைகளை கழுவினேன். ஆமீன். தாவீது ராஜா என்ன செய்தாரா? குற்றம் இல்லாமைகளில் தன் கைகளை என்ன செய்வாராம்? தினமும் கழுவாராம். குற்றம் இல்லாமல் அவர் கைகளை கழுவாராம். என்னை சுத்திக்கிறீங்க சொல்லியிருக்கார் பாருங்க, ஈசோப்பினால் என்னை சுத்திக்கிறீங்க. நான் தாயின் வயிற்றில் நான் பாவியாக பிறந்தேன், என்ன செய்யுங்க? சுத்திக்கிறீங்க. அப்போ நாம் ஒவ்வொரு நாளும் அவருடைய இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்பட்டோம். என்றைக்கோ பாவ மன்னிப்பு கேட்டேன் இல்லை, அன்னோதினமும் அவருடைய சமூகத்தில் இசப்பா எனக்கு நான் தெரிந்தோ தெரியாமலும் செய்திருந்த பாவங்கள் எல்லாம் அவருடைய இரத்தத்தினால கழுவி உடைய நாமத்தினாலே கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்க என்று சொல்லி நாம் என்ன செய்யணும்? அனுதினமும் குற்றமில்லாமலே நம் கைகளை கழுவணும். அதனால தான் தாவீது ராஜா குறித்து கர்த்தர் சொல்லியிருப்பார், தாவீது தன் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி. ஏன்னா அவன் இருதயத்துக்கு ஏற்றவனாய் மாறினதுக்கு காரணமே குற்றமில்லாமல் தன் கைகளை அனுதினமும் கழுவினதுனால தான். அப்போ இன்றைக்கு நாம் கர்த்தருடைய சமூகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் அறிந்தும் பண்ணியிருக்கலாம், அறியாமலும் பண்ணியிருக்கலாம். அந்த பாவங்களெல்லாம் இசப்பா இன்னைக்கு நான் ஒரு வேலை தெரியாமல் பண்ணியிருந்த அந்த பாவத்தெல்லாம் மன்னிச்சு எனக்கு இந்த நீதிமானுக்குரிய ஆசீர்வாதம், நீதிமானுக்குரிய ஆசீர்வாதங்கள் வேதத்தில் எவ்வளவோ எழுதப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு நாம் பார்க்கிற ஆசீர்வாதம் பாருங்கள், நீதிமான் விரும்புகிற காரியம் கொடுக்கப்படும். அப்போ இன்றைக்கு என்னை நீதிமானாய் மாற்றி எனக்கு நீதிமானுக்குரிய ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. நான் விரும்புகிற காரியத்தை கொடுங்க. நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கும்போது அவர் கட்டாயம் கொடுப்பேன். நம்ம இயேசுப்பட்ட கேட்கணும். நம்ம பெருசாக கேட்கும்போது, பெருசாக நம்ம எதிர்பார்க்கும்போது ஒரு பெரிய காரியத்தை நம்ம வாழ்க்கையிலே கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். கண்களை முடி ஜெபிக்கலாமாப்பா. உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிற இந்த நாளிலும் இயேசுவின் நாமத்தினாலும் தமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள் என்று சொல்லி எங்கள் ஒவ்வொருவரை குறித்து சொல்லியிருக்கிறீங்கப்பா. யார் யார் இந்த வார்த்தை கேட்டும் இரத்தத்தினால் கழுவி சுத்திகரிக்கப்பட ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களை இந்த நாளில் நீதிமானாய் மாற்றும். இரத்தத்தினாலே கழுவி சுத்திகரித்து நீதிமானாய் மாற்றி நீதிமான் விரும்புகிற
காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும். இந்த வார்த்தையின்படி பிள்ளைகள் விரும்புகிற காரியத்தை நீர் இந்த நாளில் கொடுத்து ஆசீர்வதி. அதே போல பயத்தை கொண்டு வருகிற ஆவிகளை நாங்கள் கட்டி எறிக்கிறோம் தகப்பனே. பயப்படுகிற காரியம் வந்து நேரிடும் என்று சொல்லப்பட்டிருக்கு. நான் பயந்த காரியம் எனக்கு வந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த பிள்ளைகள் பயப்படாதபடி, பயப்படும் போது அந்த காரியம் வருகிறதா இருக்கிறது. அதனால எல்லா பயத்தையும் நான் எடுத்து போட்டு கர்த்தருக்குள் திட நம்பிக்கையாய் பயமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ இந்த நாளில் கிருபை செய்யுங்க. பயத்தை கொண்டு வருகிற ஆவிகள் எதிர்காலத்தை குறித்து, பிள்ளைகளுடைய வாழ்க்கை குறித்து ஒரு பயத்தை கொண்டு வந்து அலக்களிக்கிற எல்லா கிரியைகள் இந்த நாளில் முற்றிலுமாய் இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்படட்டும். திட நம்பிக்கையினாலும் நீர் திடப்படுத்தும், தைரியப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். அவர்கள் விரும்புகிற எல்லா காரியத்திலும் இன்றைக்கு ஒரு வெற்றியை கட்டளையிடும். விரும்புகிற காரியத்தை கொடுத்து ஆசீர்வதியும் பலப்படுத்தும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.